வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஓய்வு காலத்தில் பென்ஷன் அல்லது நிகழ்காலத்திலே தேவையான தொகை மற்றும் நாம் இளம் வயதில் சேமிக்கும் தொகை எதிர்காலத்தில் எப்படி நம்முடைய பல மடங்கு ஆகின்றது என்பதை பார்ப்போம். தாங்கள் 30 வயது மதிக்கத்தக்க இருந்தால் தங்களுடைய சம்பளம் 1 லட்சம் என்றால் தங்களுடைய சம்பளத்தில் 20%, அதாவது 20,000 மாதம் தாங்கள் சேமிக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் சேமிக்க வேண்டும்? 10 ஆண்டுகள் சேமித்தால் மட்டும் போதும். அதாவது மாதம் 20,000 என்றால் 10 ஆண்டு நீங்கள் சேமிக்கும் தொகை 24 லட்சம். அந்த 24 லட்சம் எஸ்ஐபி திட்டத்தின் முடிவு செய்தால் 12% என்று கணக்கிட்டாலே உங்களுக்கு 44 லட்சம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகும். இந்த 44 லட்சத்தில் 40 வயதில் இந்த 44 லட்சத்தை அப்படியே மறுமுதலீடு ஒன் டைம் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லம்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்தால் அடுத்த 15 ஆண்டுகள், அதாவது 55 வயது என்பது ஓய்வு காலத்தில் தாங்கள் ஓய்வு காலத்தில் இருப்பீர்கள். அதாவது ஓய்வு பெறும் வயது 55, 58, 60 என்ற கணக்கிட்டுள்ளார்கள். எதிர்காலத்தில் 55 என்று கணக்கிட்டாலே தங்களுடைய தொகை 2,44 லட்சம் கிடைக்கும். இந்த நாம் முதலீடு செய்யக்கூடிய 44 லட்சம், இந்த பணத்தை அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளானில் மாதம் தங்களுக்கு பென்ஷனாக 14,20,000 கிடைக்கும். இது எல்லாமே குறைந்த 12% கணக்கீட்டில் சொல்லப்பட்டுள்ளது. இதுவே இந்த தொகை கூடுதலாக ஆகும். ஏன்னால் பங்கு சார்ந்த விஷயங்கள் எதிர்காலத்தில் நன்றாக பெர்ஃபார்மன்ஸ் செய்யும், அதாவது நன்றாக வளர்ச்சியடையும் என்பது கணக்கிடப்பட்டுள்ளது. ஏனென்றாலும் அந்த 2047 இலக்கு வைத்து மத்திய அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஆகவே நம்முடைய எதிர்கால தேவைக்கும் நிகழ்காலத்திற்கும் நம்முடைய எதிர்கால கனவு இல்லம் மற்றும் சொந்தமாக தொழில் செய்ய அல்லது நம்ம குழந்தைகளுடைய உயர் படிப்பு மற்றும் திருமணத்துக்கு அது உபயோகப்படும். இல்லை என்றாலும் நாம் எதிர்காலத்தில் பென்ஷனாக பெற முடியும். ஆகவே நிகழ்காலத்தில் 30 வயதில் 20,000 என்பது சாதாரண விஷயங்கள் தான். ஆகவே இதை சேமித்து தங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்ந்திட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.